أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் உத்தம தோழர்களான சஹாபாக்கள், நபி அவர்களின் குடும்பத்தினர், தாபியங்கள், தபவு தாபியங்கள், அல்லாஹுவின் தீனையும் சட்டத்திட்டங்களையும் இரவு பகலாக கண்விழித்து எழுதிய இமாம்கள், நல்லடியார்கள், மரணத்தால் எங்களை முந்திக்கொண்டு மண்ணறைகளிலே வாழுகின்ற எம்முடைய உறவினர்கள், பெற்றோர்கள், எங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித சமுதாயம் அமைதி இழந்து நிம்மதியை தொலைத்து நிலை குலைந்து வாழும் இக்காலகட்டத்தில் உள்ளங்களின் அமைதியும் நிம்மதியும் இறையச்சத்திலும் அல்லாஹ்வை நினைத்து வாழ்வதிலும் அவனை வணங்கி வழிபட்டு நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்ப துயரங்களை அவனிடத்திலே முறையிடுவதிலும் மனங்களுடைய அமைதி தங்கியிருக்கின்றது என்ற பேருண்மையை எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள், மனங்களுக்கு அமைதி, உள்ளங்களுக்கு சாந்தி, இதயங்களுக்கு நிம்மதி, நெஞ்சங்களுக்கு ஈடேற்றம் இறை நினைவில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய திருமறை கூறுகின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனதில் அமைதி வந்துவிட்டால் அவனுடைய வாழ்விலும் அவனுடைய வீட்டிலும் அவனுடைய தொழிலும் நிம்மதியும் பரக்கத்தும் ஏற்பட்டுவிடும். மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சந்தோஷமானதாக மாறிவிடும். கோடான கோடி பணங்களில் இல்லாத நிம்மதியை, கண்கவரும் உலக பொருட்களில் இல்லாத நிம்மதியை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை நினைத்து வாழுகின்ற மூமினுடைய உள்ளத்திலே வைத்திருக்கின்றான். வலா தஹினு வலா தஹ்சனு, சோதனைகள், கஷ்ட துன்பங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம், நீங்கள் உடைந்து போக வேண்டாம், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹு தஆலா தன் படைப்புகளில் மேலான படைப்பாக நபிகளாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தார். அல்லாஹ் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எந்த நபிமார்களையும் பார்த்து கூறாத ஒரு வார்த்தையை நபியை பார்த்து சொன்னான். வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நபியே நீங்கள் மகத்தான நல்ல குணமுடையவராக இருக்கிறீர்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சிறப்புக்குரிய அனைத்து கோடி மலக்குகளும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே விசுவாசிகளே,
நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லாத ஒரு சிறப்பை இந்த உலகத்தில் எமக்கு முன்னால் மரணித்த கோடான கோடி மூமின்கள் ஸலவாத்து சொல்லி நாங்களும் ஸலவாத்து சொல்லி கொண்டிருக்கின்ற தொழுகையிலே அஸானிலே நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற ஒரு சிறப்புக்குரிய படைப்பாக அல்லாஹு தஆலா நபி அவர்களை படைத்தான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த உலகத்துக்கு அருள்குடையாக அன்றி நாம் வேறு அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் எந்த நபிமார்களுக்கும் இல்லாத சிறப்பை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தான். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி அஸா அன் யப்அதக ரப்புக மகாமம் மஹ்மூதா, நபியே இரவு வேளைகளில் எழுந்து நீண்ட நேரம் நீங்கள் தொழுங்கள், உங்களை அல்லாஹ் நாளை மறுமையிலே சிறப்பான மகாமுல் மஹ்மூத் என்ற இடத்திலே எழுப்புவான் என்று எந்த ஒரு நபிமார்களுக்கும் கொடுக்காத சிறப்பை மறுமையில் அல்லாஹு தஆலா அல்லாஹ் உயர்வுபடுத்தி வைத்திருக்கக்கூடிய கண்ணியமான மகாமுல் மஹ்மூத் என்ற இடத்தில் எழுப்பப்படுகின்ற தூதராக அல்லாஹு தஆலா நபியை படைத்திருக்கின்றான். இன்னா ஆதைனாக்கல் கௌசர், நபியே கௌசர் என்ற நீர்த்தடாகம் நாளை மறுமையில் உங்களுக்கு தந்திருக்கின்றோம், உங்களுடைய ஓர்டர் படிதான் அந்த இடத்திலே தண்ணி குடிக்க முடியும். அத்தகைய ஒரு சிறப்பையும் அல்லாஹு தஆலா நபிக்கு கொடுத்திருக்கின்றான். வலல் ஆகிரத்து கைருன் லக மினல் ஊலா, நபியே உமக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை விட மிக சிறந்த பாக்கியத்தை நாம் உமக்கு மறுமையில் தந்திருக்கின்றோம். ஒல சௌப யூதீக ரப்புக ஃபதரல்லா, அல்லாஹ் அதை உங்களுக்கு நாளை மறுமையிலே கொடுக்க இருக்கிறான், அதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பை சொல்கின்றான். மனித கோடிகள் எழுப்பப்படும் மறுமை நாளில் இந்த சிறப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா முதலில் எழுப்புவான். அனைத்து மனிதர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தலைவராக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன சய்யிது உல்தி ஆதம் யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே ஆதமுடைய மக்கள் அனைவருக்கும் நான் தான் தலைவராக இருப்பேன். வலா ஃபஹ்ர, அதனால் நான் அதை பெருமைக்காக நான் சொல்லவில்லை. வவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அருள், இந்த உலகத்தில் அடக்கப்பட்ட அத்தனை கோடி மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்புகின்ற பொழுது முதல் மனிதராக என்னைத்தான் அல்லாஹ் எழுப்புவான். முதலில் இந்த பூமி பிளந்து ஒரு மனிதரை மறுமையில் எழுப்புகிறது என்றால் அந்த பூமி விரும்புகிறது சிறப்புக்குரிய ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரையே முதலில் எழுப்பும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே யாரும் பேசுவதற்கு அனுமதி இருக்காது, ஆனால் முதலில் பேசுவதற்கு அனுமதி தரக்கூடிய மனிதன் நான், அதே போன்று முதலில் என்னுடைய சிபாரிசை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் பல சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கின்ற இந்த தூதரோடு வாழுகின்ற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் பெற்ற உத்தம சஹாபாக்கள் சர்வ சாதாரணமானவர்களாக இன்று இருக்கக்கூடிய நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய கண்களால் பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்ற, அந்த தூதர் தொழுகை நடத்த அந்த தூதருடைய பின்னால் நின்று தொழுகின்ற பாக்கியத்தை பெற்ற, தங்களுக்கு ஏற்படுகின்ற மார்க்க பிரச்சனைகளை நபி அவர்களிடத்திலே நேரடியாக கேட்டு விளங்கிக் கொள்கின்ற பாக்கியத்தை பெற்ற, நபி அவர்கள் ஓதுகின்ற குர்ஆனை வஹியை நேரடியாக கேட்கின்ற பாக்கியத்தை பெற்ற, இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த சமுதாயத்திலே மிக சிறந்த சமுதாயமான ஈமானின் மூலம், ஆழமான ஈமானின் மூலம் சிறப்பு பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய திருமறை கூறுகின்ற அந்த சிறப்பான சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த தீனுக்காக பட்ட கஷ்டங்கள், சோதனைகள், அந்த தூதரோடு சேர்ந்து செய்த தியாகங்கள், அந்த தியாகங்களில் ஏற்பட்ட சோதனைகளின் போது நிலையாக உறுதியாக இந்த மார்க்கத்தில் இருந்த விடயங்களை எல்லாம் இன்று எம்மை பேசச் சொல்லி அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின், சூரா தௌபாவுடைய 100வது வசனம். உங்களுக்கு முன்னோர்கள், ஈமானிலே முந்திக் கொண்டவர்கள், பொறுமையிலே முந்திக் கொண்டவர்கள், தொழுகையிலே இந்த உலகத்தில் யாரும் அவர்களை போன்று சிறப்பாக தொழ முடியாது, எல்லா அம்சங்களிலும் உங்களை முந்திக் கொண்டவர்கள் யார் தெரியுமா? முஹாஜிரீன்களும் அன்சாரிங்களும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது. யாரும் அதை அழிக்க முடியாது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தின் எந்த சக்தி சேர்ந்தாலும் அந்த குர்ஆனுடைய ஒரு நுக்தாவை கூட மாற்ற முடியாது என்று அல்லாஹ் தஆலா பொறுப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த குர்ஆனிலே நமக்கு முன்னோர்களாக சொல்லப்படுகிற இந்த உத்தம சஹாபாக்கள் இன்று மனிதர்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமானவர்களாக, மனிதர்களால் ஏசப்படுகின்றவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி, இந்த உலகத்தில் மக்கள் வாழ்ந்த ஜெனரேஷன் நூற்றாண்டுகளில்
இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் மனிதர்கள் வாழ்ந்த நூற்றாண்டுகளில் மிகச் சிறந்த காலம், மிக நல்லவர்கள் வாழ்ந்த காலம், உத்தமர்கள் வாழ்ந்த காலம், நானும் என்னுடைய சஹாபாக்களும் வாழுகின்ற காலம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாரெல்லாம் தங்கள் உயிர்களையும் பொருள்களையும் எந்த தயக்கமும் இன்றி எந்த கலக்கமும் இன்றி இந்த தீனுக்கு அள்ளி வழங்குவார்களோ அத்தகைய உத்தமர்களை சத்திய தூதரோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செய்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் இந்த தீனுக்கு தங்கள் உயிர்களையும் பிறந்த நாடு பிரதேசம் வீடு வாசல் மனைவி மக்கள் உறவுகள் தங்கள் இன்ப சுகங்கள் அனைத்தையும் தியாகம் செய்வார்களோ அத்தகைய சத்திய சீலர்களை அல்லாஹ் தஆலா இந்த தூதரோடு வாழ்வதற்கு அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசக்கூடாது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசக்கூடாது. ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மித்ல உஹுதின் ذهبا மா பலக முத்த அஹதிஹி வலா நஸிபஹு, உங்களில் ஒருவர் இந்த உஹது மலை அளவு தங்கத்தால் இந்த தீனுக்கு பிறகு செலவழித்தாலும் ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய தோழர்கள் என்னோடு இருந்த சஹாபாக்கள் ஒரு முத்தளவு அல்லது நிஸ்பு முத்தளவு செலவழித்த அந்த நன்மையை அடைய முடியாது. அதற்கு அவ்வளவு நன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இன்று சர்வசாதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முஆவியா, ஹாலித் இப்னு வலீத், அதே போன்று அபூபக்கர் உமர் போன்ற உத்தம சஹாபாக்களை காபிர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயம் தோன்றி இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யல்அன ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா, என்னுடைய சஹாபாக்களை இந்த உம்மத்துடைய முதல் மனிதர்களான சஹாபாக்களை ஏசுகின்ற ஒரு சமுதாயம் பின்னுக்கு, அதாவது இந்த சமுதாயத்துக்கு பின்னால் ஒரு காலத்தில் ஏசுகின்ற சமுதாயம் வராமல் மறுமை நாள் வராது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், அலைஹிம் ஹல்லத்தில் லஅனத்து, அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய லஅனத்து அவர்கள் மீது இறங்கிவிட்டது, அத்தகைய இயேசுபவர்கள் மீது இறங்கிவிட்டது என்று சொன்னார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் எவ்வளவு பெருமதியானவர்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய சஹாபாக்களுக்கு உங்களை மன்னித்தவர்களுக்கு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் ஒரு காலம் வரும், அதிலே அத்தகைய சஹாபாக்களை ஏசுகின்ற சமுதாயம் வருவார்கள். நான் உங்களுடைய நபி சொல்ல கேட்டிருக்கின்றேன், இந்த உம்மத்துக்கு அழிவு வராது, இந்த உம்மத்துக்கு நாசம் வராது. எதுவரைக்கும் என்றால் இந்த உம்மத்து அந்த சஹாபாக்களுக்கு சாபமிடாமல் இருக்கும் வரைக்கும். எப்பொழுது இந்த சமுதாயம் அந்த சஹாபாக்களை சாபமிடுகின்ற சமுதாயமாக வருகின்றதோ அப்பொழுது அந்த சமுதாயத்துக்கு மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹ் திருமறையிலே, ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு எங்களை முந்தி மரணித்திருக்கக்கூடிய மண்ணறையில் இருக்கக்கூடிய எங்களை முந்தி மரணித்த மூமின்களையும் மன்னிப்பாயாக என்று பிரார்த்திக்க சொல்ல, நீங்கள் எல்லாம் அந்த சஹாபாக்களை ஏசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீனின் பணியிலே தன்னோடு சேர்ந்து பயணித்த உத்தம சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்து நேசித்தார்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும், எனவே அல்லாஹ்வின் அருளால் நீர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டீர் என்று அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த அன்பை பற்றி பேசுகின்றான். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி யார் தெரியுமா? அஷித்தாவு அலல் குஃபார், இறை நிராகரிப்பாளர்களோடுதான் கடினமாக இருப்பார்கள். ருஹமாவு பைனஹும், தன்னுடைய தோழர்களோடு மிக அன்பாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை கூறுகின்றது. அல்லாஹ்வின் தூதரின் அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் மன்னிப்புக்கும் முன்னால் சஹாபாக்கள் நிலை குலைந்து போனார்கள். இப்படி ஒரு மன்னிக்கக்கூடிய மனிதரா, இப்படியும் ஒரு மனிதர் நிதானமான மனிதரா என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களோடு நடந்து கொண்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் இப்னு சஅலபா என்ற நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு அந்த தகவல் உலகம் எங்கும் பரவுகின்றது, குறிப்பாக அரபு நாடுகள் எல்லாம் பரவுகின்றது. அந்த நேரத்திலே ஒவ்வொரு அரபு நாட்டை பொறுத்த வகையில் ஒவ்வொரு கோத்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஒவ்வொரு கோத்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் இந்த தகவல் போகின்றது. அந்த நேரத்திலே சவுதியா என்று சொல்லக்கூடிய பனு சவுது கோத்திரத்தை சேர்ந்த சவுலபா என்று சொல்லக்கூடியவர் அந்த கோத்திரத்துடைய தலைவர். அவர் அந்த சமுதாயம் இந்த இஸ்லாம் பரவி வருகின்ற இந்த வேகத்தை அவரிடத்திலே சொல்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் லாத் உஸ்ஸா என்ற கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோத்திரத்திலே இருந்து அவர் வருகின்றார். பனு சவுத் கோத்திரத்திலே இருந்து அவர் தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு நான் முகம்மதை சந்தித்து விட்டு 2இல் ஒரு கை பார்த்து விட்டு வருகிறேன் என்று வருகிறார். வேகமாக மதீனாவுக்கு வந்து மதீனா பள்ளிவாசலுடைய தூணிலே அவருடைய ஒட்டகத்தை படுக்க வைத்து கட்ட வைத்து விட்டு வருகின்றார். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நாங்களெல்லாம் பள்ளிவாசலிலே உட்கார்ந்திருக்கின்றோம். ஒரு மனிதர் நுழைந்தார். நுழைந்து ஐயுக்கும் முஹம்மத், உங்களை யார் முகம்மது என்று கேட்டார். உங்களை யார் முகம்மது என்று கேட்டார். மதீனா பள்ளிவாசல்ல சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. நாங்க சொன்னோம், ஃபகுல்னா ஹாதர் ரஜுல் அபியல் முத்தகி, அதோ சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான மனிதர் தான் முகம்மது என்று சொன்னோம். அவர் கிட்ட போய் கேட்டார், இப்னு அப்துல் முத்தலிப், நீ அப்துல் முத்தலிபுடைய மகனா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லா, அவருடைய வாப்பாட வாப்பாதான் அப்துல் முத்தலிப். வாப்பா வந்து இளம் வயதில மரணித்ததினால கோத்திரங்களுக்கு மத்தியில் பேர் பரவலா இருந்தது அவருடைய வாப்பாட பேர் தான். அதனால ரசூலுல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப்னு சொல்லுவாருங்க, மூத்தப்பட பேரை சொல்லி. அவர் கேட்கிறார், நீயா அந்த அப்துல் முத்தலிப், இப்னு அப்துல் முத்தலிப் நீங்களா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று சொல்லி. அவர் சொன்னார், நான் கடுமையான கேள்வி கேட்க போகின்றேன், நீ அதற்கு பதில் சொல்ல வேண்டும், கோவிக்க கூடாது என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு விரும்பின மாதிரி என்ன கேட்கணுமோ கேளுங்கன்னு சொல்லி. அவர் கேட்டார், உன்னை படைத்த ரப்பு முஹம்மதே, உன்னை படைத்த ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு முன்னால் இருந்த மனிதர்களை படைத்த ரப்பா உன்னிடத்தில் சொன்னான் நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்று? உன்னையா அல்லாஹு தஆலா அந்த ரப்பா உன்னை ரசூலாக அனுப்பினான் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம நஅம். அரபுல நஅம் என்றா ஆம். அந்த பதிலுக்கு முன்னால் அல்லாஹும்ம நஅம் என்று போட்டால் உறுதிப்படுத்தி சொல்றது, சந்தேகம் இல்லாம சொல்றது. திரும்ப அவர் கேட்கிறார், நான் அந்த அல்லாஹ்வுல சத்தியம் பண்ணி கேட்கின்றேன், அந்த அல்லாஹ்வா சொன்னான் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழப்பட வேண்டும் என்று. நபி அவர்கள் அதுக்கும் சொன்னார்கள், அல்லாஹும்ம நஅம். திரும்ப கேட்டார், நான் அந்த அல்லாஹ்வுல மீண்டும் சத்தியம் பண்ணி கேட்கின்றேன், அல்லாஹ்வா ரமலான் மாதத்தில் ஒரு மாதம் நோன்பு நோட்க சொன்னான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம் என்று. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திரும்ப கேட்கின்றார், மேலும் நான் அல்லாஹ்வில் சத்தியம் பண்ணி கேட்கின்றேன், அதாவது செல்வந்தர்களிடத்திலே ஜக்காத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி அல்லாஹ்வா சொன்னான் என்று கேட்கின்றார். நபி அவர்கள் ஆம் என்று சொல்கின்றார். சொன்ன உடனே பார்க்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதருடைய நிதானமான விடை, அவருடைய கேள்விகளுக்கு அவர் அந்த ரசூலுல்லாவை பார்த்தவுடன் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நபி அவர்கள் சொன்ன நிதானமான விடையை பார்த்து அவர் சொன்னார், ஆமந்து பிமா ஜித பிஹி, நீங்க கொண்டு வந்த மார்க்கத்தை நான் ஈமான் கொண்டு விட்டேன். நான் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய கூட்டம் என்னை அனுப்பி வைத்தார்கள், இந்த முஹம்மது யார், இவர் என்ன செய்தி சொல்கிறார் என்று பார்த்து விட்டு வரும்படி நான் தான் இமாம் இப்னு சலபா அஹு பனு சாயித் பின் பக்கர், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், நான் இந்த பனு சாயித் கூட்டத்தை சேர்ந்த இமாம் இப்னு சலபா நான் தான் என்று சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய ஒட்டகத்தை அவிட்டு ஒட்டகத்தில் ஏறி அதிலே செல்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கவாதியை நீங்க பார்க்கணும்னா இவரை பார்த்துக் கொள்ளுங்கன்னார். அப்படியே அந்த சஹாபி போய் அந்த சமுதாயத்திடத்தில் போறார். எந்த வெறுப்போட கோபத்தோட மதீனா பள்ளிவாசலுக்கு வந்தாரோ, இப்ப அந்த வெறுப்பு கோபத்தோட அந்த சமுதாயத்தின் மீதும் அந்த சமுதாயம் வணங்குகின்ற கடவுள் மீதும் கோபத்தோட போறார். போன போக்குல முதலாவது பேசின பேச்சு என்ன தெரியுமா? முதலாவது போய் பேசி
அப்படியே போய் அவரோட ஒட்டகத்தை அவுட்டு விட்டார். அவர்கிட்ட நிறைய ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தோட அந்த ஒட்டகம் எல்லாம் போய் நிற்குது. எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடார். முதலாவது சொன்னார், பீசத்தில் லாத்து ஒல் உஸ்ஸா, நீங்க வணங்குற லாத்தும் உஸ்ஸாவும் தெய்வங்கள் அல்ல, அது வணங்க தகுதியற்றது என்று சொன்னார். அந்த கோத்திரத்தில் இருந்த வயசு மூத்தாக்கள், அந்த வணக்கத்திலேயே திளைத்து போனாக்கள் சொன்னாங்க, இத்தகில் பரச ஒல் ஜுதாம ஒல் ஜுனூன், இமாம் இப்னு சலபா, உனக்கு வன்குஷ்டம் கருங்குஷ்டம் பைத்தியம் பிடிக்கும், இப்படி பேசாத லாத்து உஸ்ஸாக்குண்டாங்க. அவர் மாறி சொன்னார், உங்களுக்கு தான் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அல்லாஹ்வை விட்டு போட்டு வணங்குற உங்களுக்கு தான் பிடிக்கும். வயலுக்கும் உங்களுக்கு நாசம்தான். இன்னஹுமா வல்லாஹி, நீங்க வணங்குற இந்த ரெண்டு தெய்வமும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யதுர்ரானி வலா யன்ஃபஆனி, எந்த பலனையும் தராது, எந்த தீங்கையும் செய்யாது. இன்னல்லாஹ கத் பஅத ரசூலன், அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறான், போய் பாருங்க அவரை. வன்ஸல அலைஹி கிதாபன், அவருக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை இறக்கியிருக்கிறான், அந்த வேதத்திலிருந்து உங்களை நரகை விட்டு பாதுகாக்க விரும்புகிறார். நானே போன வேகத்தில் நான் கலிமா சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். உடனே பார்த்தார்கள், இமாம் இப்னு சலபா தான் கொந்தளித்து போனவர். நாங்கெல்லாம் சைலண்டா இருந்த, முகமது மதீனாவில் இருக்கிறார்கள், இருக்கட்டும், நமக்கு நம்மட பாடம் என்று விடக்கூடாது, இருந்தால் நம்முடைய சமுதாயத்திலேயும் வந்து இந்த கொள்கையை சொல்லிடுவார் என்று அவரே கொந்தளித்து போனவர் இந்த நிலையில வந்திருக்கிறார் என்றால் இந்த முகம்மது உண்மையானவர் தான் என்று அந்த சமுதாயம் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாத்தை அவர் சொல்கின்றார், நான் மதீனா பள்ளியை போய் பார்த்தேன், அந்த மதீனா பள்ளியிலே அந்த சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் ஒருவருக்கொருவர் காட்டுகின்ற அன்பும் பாசமும், நான் இருந்த அவ்வளவு நேரமும் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தார்களோ யாருமே, எந்த பெண்ணோ ஆணோ யாருமே இஸ்லாத்தை ஏற்காமல் செல்லவில்லை என்றார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்கா வெற்றிக்கு பின்னால் கடுமையாக இந்த இஸ்லாம் பரவுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தகைய உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு தங்கள் அத்தனை சொத்து செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு செலவழிப்பதிலே மிகவும் விருப்பம் கொண்டார்கள். அதற்காக சுவர்க்கத்தை அவர்கள் பரிசாக நினைத்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் எமக்கும் அத்தகைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் அலியில் அலீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய தூதரின் பாசத்துக்கும் பண்பாட்டுக்கும் முன்னால் சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் ஒரு இழப்பாக தெரியவில்லை. துன்ப துயரங்கள் அவர்களுக்கு சோதனையாக தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் துன்பங்களில் பங்கெடுத்தார்கள். வறுமையில் சஹாபாக்களோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரும் கஷ்டப்பட்டார்கள். இழப்புகளின் நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். சோதனைகளின் போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னின்றார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே இந்த சஹாபாக்களை சொல்கின்றான், லில் ஃபுகராஇ அல்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ் லா யஸ்ததிஊன ضربا في الارض يحسبهم الجاهل اغنياء من التعفف. மக்காவிலே இவ்வளவு பொருளாதாரத்தை இழந்து வந்து மதீனாவிலே இருக்கிறார்கள். தங்களுடைய கடை சொத்து இருந்த வீடு வாசல், இப்படி ஒரு நிலையில நாம இருந்தா எப்படி இருப்போம்? பள்ளியில அல்லாஹ் சொல்றான் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி. இப்படி ஒரு நிலையில இந்த சோதனை, இப்படி ஒரு சோதனை, நம்முடைய சொத்து சுகம் வீடு வாசல் பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து நாம வேறொரு ஊருக்கு அகதிகளா போயிருக்கிறோம். நம்மளோட முகத்துல பார்த்தாலே சொல்லுவாங்க இவர் எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்தாலும் அப்படி இருக்கின்ற. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த சஹாபாக்களை பார்த்தா மதீனாவில் வந்திருக்காங்களா இந்த சஹாபாக்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து பக்ராவில், லில் ஃபுகராஇ அல்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ் லா யஸ்ததிஊன ضربا في الارض يحسبهم الجاهل اغنياء من التعفف. இவங்க யாருன்னு தெரியாதவர்கள் வந்து பார்த்தாங்கடா இவங்கெல்லாம் பெரிய செல்வந்தர்களாக என்ன சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன அப்படி சந்தோஷமா அவங்களுக்கு? அவங்கள பத்தி தெரியாதாக்கள் வந்து பார்த்தா செல்வாங்களாம், இவங்க பெரிய செல்வந்தர்களாக்கும். அகனியாண்டா கனி என்றால் செல்வந்தன், அதுல பன்மைதான் அகனியா. இவங்க பெரிய செல்வந்தர்களாக்கும், யாரிடத்திலும் எதுவும் கேட்காம சும்மா அவங்களோட பாட்டுக்கு இருக்கிறண்டா அப்படின்னு நினைப்பார்கள்.
அந்த அளவுக்கு அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள். இவ்வளவு இழந்த இந்த உலகத்தில் அவர்களுக்கு நிம்மதி எப்படி வந்துச்சு என்றால், அல்லாவுக்காக இழந்திருக்க, இதுக்கு அல்லா கிட்ட கூலி இருக்கி, மரணித்து அந்த கூலியை பெற இருக்கிறோம் என்ற நிம்மதி. அந்த நிம்மதி நமக்கு வரும் என்றால், நிச்சயமாக அந்த நிம்மதி நமக்கு வரும் என்றால், இந்த உலகத்தில் வருகின்ற சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, பத்ருடைய அந்த யுத்தகலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் 17 நடக்கின்ற அந்த பத்ரு யுத்தகலத்திலே இந்த சஹாபாக்கள் முழுமையான ஈமானிய பலத்தை வெளிப்படுத்தியதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதம் விதமான படையினராக அந்த 313 சஹாபாக்களையும் விதம் விதமாக பிரிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் அந்த விடத்தை எப்படி முற்றுகையிடுகிறார்கள் தெரியுமா? அதிகாலையில் எதிரிகள் தாக்க வருகின்ற பொழுது சூரியன் அவருடைய முகங்களுக்கு படக்கூடிய மாதிரி தங்களுடைய படையை சூரியனுடைய பகுதிக்கு பிற்படுத்தி வைக்கின்றார்கள். ஒரே ஒரு சஹாபியை ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டும் தனியே அனுப்புகிறார்கள். அதை கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் குளத்துக்கு யாரும் வந்து தண்ணி எடுக்காமல் பார்ப்பது உங்களோட கடமை. ஒரு ஆள் தனியே போறார். எவ்வளவு ஈமான் இருக்கும்! ஒரு படையோடு, அதுவும் பெரும் படை திரட்டி மக்கா இருந்து வந்திருக்கின்றார்கள். ஒரு சஹாபியை மட்டும் அனுப்புகிறார்கள், நீங்க போதும் அந்த இடத்துக்கு. அவ்வளவு உறுதியான சஹாபாக்கள் ஈமானில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகிலே இருந்த, அவருடைய தோளிலே இருந்த அவருடைய சால்வை கீழே விழுகின்ற அளவுக்கு கைகளை உயர்த்தி கொண்டு பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறங்குகின்றது, இஸ் தஸ்தகீதுன ரப்பக்கும், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி துஆ செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் விடை அளித்து விட்டான். அல்லாஹ் தஆலா முதல் கட்டமாக உங்களுடைய படையோடு 1000 மலக்குகளை அல்லாஹ் இறக்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வந்ததும் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் தயாராகின்றார்கள். இத்தகைய சஹாபாக்கள் தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொன்னான், நான் இந்த உஹதுடைய, அதாவது இந்த பத்ருடைய சஹாபாக்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீங்க இந்த உலகத்தில் நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹாபாக்கள் இந்த பத்ருடைய சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் ஹந்தக்கிலே மதீனாவை எதிரிகள் வந்து மதீனாவுக்குள் நுழையாமல் வருகின்ற எல்லா வழிகளிலும் பெரிய அகழி வெட்ட வேண்டும். அந்த அகழியிலே இருந்து குதிரைகள், எதிரிகளின் குதிரைகள் பாய்ந்து கூட வர முடியாமல், பாய்ந்தால் அந்த அகழி மடுவுக்குள்ளே உழ வேண்டும் என்ற ஆலோசனையை சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுக்கின்றார்கள். அந்த ஆலோசனைக்கு அமைய அந்த ஹந்தக்கிலே சஹாபாக்கள் கடுமையான சோதனை காலம், கடுமையான வறுமை காலம். அந்த ஹந்தக்கில சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் கடும் கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த ஹந்தக்குடைய அந்த ஹந்தக்கை வெட்டுகின்றார்கள். ஹந்தக் என்றால் குழி, அந்த குழி வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்களும் சேர்ந்து வெட்டுகின்றார்கள். ஏனென்றால் சஹாபாக்கள் அவர்கள் உற்சாகமாக வெட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்ந்து அந்த அகழி வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு பெரிய பாறாங்கல் வருகின்றது. இந்த பாறாங்கலை கண்டவுடன் காலித் பின் வலீத் போன்ற பெரிய சஹாபாக்கள் எல்லாம், அதாவது வீரமான சஹாபாக்கள் எல்லாம் அந்த கல்லை உடைத்து பார்த்தார்கள், யாராலையும் இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் வேறொரு பகுதியில் நின்று வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, பெரிய ஒரு பாறாங்கல் அம்புட்டிருக்கின்றது, அந்த கல்லை உடைக்கலன்னு சொன்னால் அந்த வழியால எதிரிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். வந்து அவர்களிடத்தில் இருந்த ஆயுதத்தை வாங்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று ஒரு அடி அடித்தார்கள். அடித்துவிட்டு சொன்னார்கள், நான் ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னார். ஷாம் நாடு, ஷாம் எங்கே இருக்கிறது? ரசூலுல்லாஹ் ஒரு அடி அடித்தார்கள். அந்த கல்லில் காப்ப, அதாவது 3ல் ஒரு பகுதி சுக்கு நூறா உடையுது. சொன்னாங்க, ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னீல உபுசிரு குசூரஹல் ஹம்ரா மின் மகானி ஹாதா, நான் இந்த இடத்திலே இருந்து அந்த ஷாம்வாசிகளுடைய அரண்மனைகள், சிவப்பால் பெயிண்ட் அடிக்கப்பட்ட சிவப்பு அரண்மனைகளை பார்க்கின்றேன். இதை என்னுடைய சஹாபாக்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2வது அடி அடிக்கின்றார்கள். அந்த அடியிலே அந்த கல்லில் 3ல் 2 பகுதி தூள் தூளாக ஆகிவிட்டது. சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அடித்து சொன்னார்கள், ஊத்தியத்து மஃபாத்திஹ ஃபாரிஸ், அதாவது பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. வல்லாஹி இன்னி லஉபுசிருல் மதாயின வஉபுசிரு கஸ்ரஹல் அபியல், பாரசீக நாட்டிலே இருக்கக்கூடிய, அதாவது
டவுன் பட்டணங்களையும் அதனுடைய வெள்ளை மாளிகையையும் நான் இங்கிருந்து பார்க்கிறேன், அதுவும் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்றார்கள். வெற்றி கொள்ளப்பட போகின்ற அந்த தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக அறிவிக்கிறார்கள், வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்று. மூன்றாவது அடி அடிக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஊதீது மஃபாத்திஹல் யமன், யமனுடைய வழி, எதனால் என்னுடைய சஹாபாக்கள் இந்த யமனுக்கு போராட போவார்களோ அந்த வழியெல்லாம் எனக்கு காட்டப்படுகின்றது, சன்னாவுடைய வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதருடைய மூஜிசாவை, அற்புதங்களை நேரடியாக தங்களுடைய கண்களால் பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்ற அந்த சஹாபாக்கள் தபூக்குடைய யுத்தம், அதற்கு இன்னும் ஒரு பேர் என்ன தெரியுமா, கஸ்வத்துல் உஸ்ரா, கஷ்டமான யுத்தம். அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வெயில். கிட்டத்தட்ட 30,000 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயார்படுத்தி ரோமர்கள் படை திரட்டி வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அவர்களை போராடுவதற்காக அவர்கள் இங்கே வருவதற்கு முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில் மறுப்பதற்காக 30,000 சஹாபாக்களுடன் போகின்றார். 20 இரவுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களோடு அந்த இடத்திலே இருக்கிறார்கள். இரவெல்லாம் கடுமையான பனி, பகலெல்லாம் கடும் சூடு, பசி, தாகம். அந்த சஹாபாக்கள் அவ்வளவு உறுதியானவர்கள், எந்த தளர்வும் தளரல, ஈமான்ல அவ்வளவு உறுதியா இருந்தார்கள். இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வருகிறது எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் ஈமான் என்றால் அதான். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நாம் யாரெல்லாம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமோ, பிறகு அதுல நிலையாக இருக்கணும். சொன்னா மட்டும் போதாது, கலிமா அதுல நிலையாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா, அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் தான் மலக்குகள் வந்து சொல்வாங்க, அபுஷிரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதூன், நீங்கள் கொண்டிருந்த ஈமானுக்குரிய சுவர்க்கத்தை கொண்டு நீங்க நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள், இனி நீங்க சுவர்க்கத்துக்கு போவீங்க. அத்தகைய சஹாபாக்கள் அந்த படையிலே இருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களை அல்லாஹ் ஏன் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்கிறான் என்றால், அவர்களை பொருந்திக் கொண்டதாக, ரலியல்லாஹு, அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அன்ஹும், அவர்களை. அல்லாஹ் பொருந்திக் கொண்டதற்கு பிறகு நாம் எப்படி பேசுறது? அல்லாஹ் தான் அவங்களை பொருந்திக் கொண்டான் தான். நாம மனிதர்கள், நம்ம எவ்வளவு குற்றத்தை செஞ்சு விட்டு அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்ளணும் துஆ கேட்கும். அல்லாஹ் பொருந்திக்கிட்டா மற்றவனுக்கு என்ன இதுல வேலை? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான் அவங்கள பொருந்திக்கிட்டான்னு சொல்லி. சரி, சஹாபாக்களை ஏசுறது என்ன, அது ஒரு மார்க்கமா? அல்லது யாரையாவது ஏசுறது ஒரு மார்க்கமா? அதுக்கு நன்மையா இருக்கு. அப்ப இந்த சஹாபாக்களை ஏசுவது, அவர்களை துன்புறுத்துவது, அவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வதற்கு நோக்கம் என்னென்றால், சஹாபாக்களுடைய வழியிலே இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் அவங்களை டேமேஜ் ஆக்கி விட்டால் மற்றாக்கள் என்ன செய்வாங்க, அவர் சஹாபி அப்படித்தான், அந்த சஹாபி அப்படித்தான், இந்த சஹாபி அப்படி, அந்த ஹதீஸ் எடுக்க தேவை, இந்த ஹதீஸ் எடுக்க தேவையில்லை, அப்ப நாம என்ன இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு அது வாய்ப்பா இருக்கு. அப்ப அங்கதான் டேமேஜ் பண்ணணும். ஆகவே அப்படி டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு மத்தியிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய வளர்ந்து வருகின்ற சிறார்களையும் நாம் மார்க்க விஷயங்களிலே உறுதியாக இருப்பதா இருந்தால் இந்த சஹாபாக்களுடைய உயர்வு அந்த பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் மிகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையை குறைஷிகள் உடைத்து விட்டார்கள். அப்பொழுது ஹுதைபியா உடன்படிக்கையை உடைத்த மக்கத்து குறைஷிகளே, நாம் மக்காவை வெற்றி கொள்வதற்காகவும் உம்ரா செய்வதற்காகவும் நாம் மக்கா வருகின்றோம். நாம் வரும் குதிரைகள் வானுயர புழுதி கிளப்பி அதன் கால் குழம்புகள் கல்லில் பற்றி தீப்பொறி பறக்க மக்கா நோக்கி கதா என்னும் இடத்துக்கு அவைகள் வருவதை நீங்கள் காணவில்லையானால் நாங்கள் அக்குதிரைகளை இழந்து விடுவோம், அக்குதிரைகளை இல்லாதொழித்து விடுவோம். அக்குதிரையின் முதுகுகளில் இறை மறுப்பாளர்களின் இரத்தத்தை உறிஞ்சி தாக்கக்கூடிய அம்புகளும். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி ஹஸ்ஸான் இப்னு சாபித், இவர் இஸ்லாத்துக்கு எதிராக கவிதை எழுதி கொண்டிருந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துவா செஞ்சாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுட்டு இப்ப யுத்தத்துக்கு போறதுக்கு கவிதை எழுதுறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர்கிட்ட, ஹஸ்ஸான், நீங்க குறைஷியர்களிடத்தில் நாம யுத்தத்துக்கு போறதுக்கு முதல் ஒரு கவிதை எழுதுங்க. நம்மட அம்புகள் வாள்கள் தாக்குவதை விட உங்களோட கவிதை கூடுதலா தாக்கும்னாங்க.
அப்பதான் எழுதுறார் இந்த கவிதை. 52 பைத்துகள் கொண்ட கவிதை. இந்த ஜும்மாவுடைய நேரத்தை அருமை கருதி நான் சுருக்கிக் கொள்கின்றேன். சொல்கின்றார், ஒய்மா துரியபு அண்ணா எழுத்தமர்னா உக்கானல் ஃபத்ஹு வன்கஷஃபல் கிதா. நீங்கள் எங்களை வருகின்ற வழியில் சும்மா விட்டுவிட்டால் நாங்கள் மக்கமா நகரிலே உம்ரா செய்துவிட்டு இங்கே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நூறாகிய ஒளியை தீனை மறைத்திருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்களை எல்லாம் நாங்கள் ஓரமாக்கிவிட்டு உம்ரா செய்துவிட்டு போய்விடுவோம். இல்லை என்று நீங்கள் எங்களுடைய வழியில் வந்தால் நீங்கள் மதுவையும் மங்கையையும் விரும்புவது போன்றோ மரணத்தையும் சுவர்க்கத்தையும் விரும்புகின்ற படை எங்களோடு இருக்கின்றது, முடியுமானால் மோதி பாருங்கள் என்று சொல்கின்றார். அவர்கள் இந்த உலகத்திலே வாழணும், உயிரோடு இருக்க வேண்டும். உலகத்தில் வாழ்ந்தால் நிம்மதியாக வாழ வேண்டும். மறுமையில் அந்த நிம்மதியை மறுமையிலும் பெற வேண்டும். இந்த உலகத்தில் வந்த சோதனைகள், கஷ்டங்கள், துன்ப துயரங்கள் எல்லாம் அவர்களுக்கு நிம்மதியாகவே இருந்தது. அத்தகைய உத்தம சஹாபாக்களை பற்றி நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு மனிதனை இன்னைக்கு என்ன சொல்லுங்க, முஸ்தபா மௌலை அவர் கொஞ்சம் மோசமான ஆள்தான் என்று சொன்னா உடனே எல்லார உள்ளத்திலையும் அப்டேட் ஆயிரும். அது முஸ்தபா மௌலை நல்ல மனுஷன் கேட்டுப்பாங்க, அது ஒத்தட்ட காலுக்கு வேறாது. ஆனா ஒரு மனுஷனை பத்தி தவறா சொல்லும் பொழுதோ உடனே அது எல்லார்கிட்டையும் அப்டேட் ஆகிடும். ஆகவே இந்த சஹாபாக்களை பற்றி சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே மோசமாக கதைக்கப்படுகின்ற, பேசப்படுகின்ற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி ஒழுக்கம் இல்லாதவர், அல்லாஹ் குர்ஆனில் அவர் ஒழுக்கமானவர், நடந்த விஷயம் அதாவது நடைபெற்ற அந்த சம்பவத்திலே அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று குர்ஆன் இறங்கியதற்கு பிறகு ஒரு மூமினுடைய விஷயம் அதை விடுவதுதான். அவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறை கூறி ஏனைய சஹாபாக்களை குறை கூறுகின்ற ஒரு சமுதாயத்துக்கு மத்தியிலே, படு பாதகமான ஒரு சமுதாயத்துக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எம்முடைய சிறார்களை ஆரம்பத்திலே இருந்தே சரியான அகீதாவில் வளர்த்தெடுத்து ஈமானிலே ஸ்திரமாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று ஈமானிலே ஸ்திரமாக இருப்பது சம்பந்தமாக நமக்கு பயான்களும் பேச்சுக்களும் பேசப்படுகின்றது. நம்முடைய இளம் சிறார்களுக்கு வேறு பகுதியிலே வேறு முறையிலே காய் நகர்த்தப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உத்தம சஹாபாக்களுடைய சிறப்புகளை குர்ஆன் அதிகமான இடங்களிலே சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்களில் ஒரு சில முனாஃபிக்குகள் சஹாபாக்களை போன்றிருந்தார்கள். அது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு பட்டியல் படுத்தி கொடுத்தான். அந்த முனாஃபிக்குகளாக இருந்தவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யாரெல்லாம் கலிமா சொல்லி தொழுது சகாத்தையும் கொடுத்துட்டாரோ அவருக்கு நான் ஒன்றும் செய்யலாது. ஹிசாபுஹும் அலல்லாஹ். அவர் உண்மையா சொன்னாரா, முனாஃபிக்குத்தனமா சொன்னாரா, வாளுக்கு பயந்து சொன்னாரா, முகமதால கிடக்கையிலான்னு சொன்னாராங்கிறத அல்லாஹ் பார்த்துக்குவான். அப்ப அப்படி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. அப்ப அப்படியான ஒரு சிலருடைய தவறுகள், மனிதன் என்ற ரீதியில முனாஃபிக்கள் இருந்தார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இருந்தார்கள். அப்படியானவர்களுடைய தவறுகள் இல்லாமல் இல்லை. அத்தகைய தவறுகளை இந்த சஹாபாக்களின் மீது சொல்வது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட இந்த சஹாபாக்களுடைய விஷயத்திலே நாங்கள் எல்லோரும் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையிலே நான் இஸ்திகாமத் என்ற, அதாவது மார்க்கத்தில் மிக உறுதியாக இருப்பது என்பதற்கு மிக ஆணிவேரான மனிதர்கள் முஹாஜிரிங்களும் அன்சாரிங்களும். அவங்கள விஷயத்துல உறுதியா இருந்தா தான் மார்க்கத்துல உறுதியா இருக்கலாம். அதனால சூரத்து தௌபாவுடைய 100வது வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா முஹாஜிரிங்கள் அன்சாரிங்கள்னா யார்? ரலியல்லாஹு அன்ஹும். அவங்கள அல்லாஹ் பொருந்திக்கொண்டா பேர் சொல்லி சொல்றான். அல்லாஹ் சும்மா சொல்லல. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். எனவே இதுக்கு மேல நமக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணங்கள் நாம் எதிர்பாராத நிலையில் வந்து கொண்டிருக்கின்றது. எம்முடைய மரணத்தின் பொழுது உறுதியான ஈமானோடு அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஈமானிய உள்ளங்களாக அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே இருந்து அவருடைய அருளினால் மரணிக்க செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம்.